மேஷ ராசி நேயர்களே, இப்போ மேஷ ராசியில நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் கடைசி நேரத்தில் வாய்ப்பு கை நழுவி போகிறதா? நல்லா கேட்டு. பொதுவாக மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது துணிச்சல் மிக்கவர், எல்லாத்துக்குமே ஒரு அசாதாரணமான தைரியம் உண்டு, துணிச்சல் மிக்கவர், நேர்மையாக பேசுபவர்கள், முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது, இதெல்லாம் மேஷ ராசிக்கு சில பேருக்கு ஏற்ற சில குல தெய்வங்கள் அப்படின்னு இருக்கு. மேஷ ராசிக்கு இன்றும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது என்னென்ன யஸ்ஸிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மர நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம். மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் லலிதா தேவி மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அதில் இன்னைக்கு அதி உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கக்கூடிய, தலைமுறையாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு குலதெய்வமானது. நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேண்டும்? சில பேருக்கு ஆண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் என்ன தெய்வத்தை எனக்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச நேரத்துக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. இறை அருள், அந்த இறைவன் உங்களை கூப்பிடணும், அந்த குலதெய்வம் உன்னை கூப்பிடணும். அப்போ தான் உன்னால் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நீ ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் சரி, நீ ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அந்த குலதெய்வம் உன்னை அழைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசி இருக்குது, நமக்கே தெரியும் 12 ராசி, என்னென்ன ராசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் கர்ம பந்தங்களை சமநிலைப்படுத்தும் வழிபாடாக இந்து சாஸ்திரங்களில் கூட கூறப்படுவது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு. இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இப்போ ஒரு மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம், மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாசத்துல அவன் அந்த குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் அவனுக்கு அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாசத்துல நீங்க போய் வழிபாடு செய்தால் 100 இல்ல 200% உங்களுக்கு கைமேல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்தந்த தெய்வங்களாக இருந்தால் இன்னும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து அந்த தெய்வ வழிபாடானது நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அணுவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தால் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக மாறி அந்த தெய்வ கடாட்சத்துடன், அந்த ஒற்றுமையுடன், அந்த சந்ததிகளோடு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும். இது உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன கையில் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பு, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி நேயர்களே, இப்போது மேஷ ராசியில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் கடைசி நேரத்தில் வாய்ப்பு கை நழுவி போகிறதா? நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொன்று, குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள், கோபத்தால் உறவுகள் பாதிக்கப்படுகிறதா, உறவு பிரிஞ்சு போயிடுதா? 2வது,
அப்படியானால் உங்கள் குலதெய்வ அருளை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது துணிச்சல் மிக்கவர், எல்லாத்துக்குமே ஒரு அசாதாரணமான தைரியம் உண்டு, துணிச்சல் மிக்கவர், நேர்மையாக பேசுபவர்கள், முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது இதெல்லாம் பிடிக்காது. தலைமை குணம் கொண்டவர்கள், அவசர முடிவுகள் எடுப்பவர்கள், இதெல்லாம் உண்டு. ஆனால் இவர்களின் பலமும் பலவீனமும் ஒரே விஷயம், அவசரம் மற்றும் கோபம். இது மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க இன்னும் சிறப்பு. அதனால் மேஷராசினர் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. மிக முக்கியமாக சில குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு குடும்ப தலைவன் நான் மேஷ ராசியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்களா நினச்ச நேரத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறத விட, உங்களுக்கான குறிப்பிட்ட தமிழ் மாதத்தில் போய் அந்த தெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. வருஷத்தில் 2 முறை குலதெய்வத்துக்கு போனாலும் கூட தப்பு இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குலதெய்வத்துக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எப்போதுமே 2 தடவை கூட போகலாம், தப்பே கிடையாது. ஒரு தடவை தான் போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கே போகக்கூடாது, வருஷம் தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் எந்த விஷயத்துலையும் சொல்லு. வருஷத்துக்கு நீ 2 தடவை கூட நீ போய் செய்யலாம், தப்பு கிடையாது. சில பேர் குலதெய்வத்தை வீட்டிலே வச்சிருக்காங்களா, இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அதனால இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதுலேயும் மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 2 மாசத்தை நீங்க எடுத்து செய்யுங்க. ஒன்று சித்திரை மாசம், இன்னொன்று கார்த்திகை மாசம். இது 2 நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடியது சித்திரை கார்த்திகை. இந்த மாசத்துல நீங்க வழிபாடு செய்தால் இந்த 2 மாதங்களிலும் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. இதுதான் மிக நிதர்சனமான உண்மை மேஷராசிக்கு. இந்த மாசத்தை தவற விடாம சாமி கும்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. 1, மேஷ ராசிக்கு சில பேருக்கு ஏற்ற சில குல தெய்வங்கள் அப்படின்னு இருக்கு. சில பேருக்கு வந்து ஐயனார், முருகப்பெருமான், வீரபத்திரர் ஆண் தெய்வமாக இருந்தால் இவர்கள் பாதுகாப்பு, துணிவு, எதிரிகளை வெல்லும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. பெண் தெய்வமாக இருந்தால் மாரியம்மன், காளியம்மன், இதெல்லாம் இந்த மேஷராசிக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் வழிபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. இவர்கள் தாயின் அருள், குடும்ப பாதுகாப்பு, கஷ்ட நிவாரணத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார்கள். ஸோ ஆணாக இருந்தால் இப்படி, பெண்ணாக இருந்தால் தப்படி, அதை தவிர்த்து நீங்கள் வேற எந்த தெய்வமாக இருந்தாலும் கும்பிடலாம், தப்பு கிடையாது. அதே போல ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஓம் குலதேவதா நமஹா, குலதேவதா நமஹா அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லுங்க. ஓம் குலதேவதா நமஹா ஒரு 10 தடவையோ 11 தடவையோ சொல்லுங்க. ஓம் குலதேவதா நமஹா, குலதேவதாயை நமஹா, குலதேவதாயை நமஹா, குலதேவதாயை நமஹா அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு செய்தால் உங்களுடைய குலதெய்வத்துடைய பூரண அருள் உங்களுக்கு உண்டு. ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரச்சோதயாத். இதை சொல்லி வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகவும் சிறப்பு. இதெல்லாம் இங்கே சொல்லி பண்ணலாம். இன்னொன்று, மேஷராசிக்கு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, வழிபாடுகள்லாம் செய்கிறீங்க, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்களே, அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், ஆண் தெய்வமாக இருக்கட்டும், இப்போ ஐயனாராக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், காளியம்மன், மாரியம்மன், எந்த அம்மனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வழிபாடு செய்வ தேங்காய், வெத்தலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வாங்குறீங்களா, எல்லா விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா, அதில் மிக முக்கியமாக நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது கல்கண்டு பொங்கல். சுவாமிக்கு அந்த கல்கண்டு பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது சுவாமிக்கு ஆத்மார்த்தமாக நல்ல தலைவாழையில இட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. படைத்து வழிபாடு செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசிக்கு இன்றும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது என்னென்ன, திருமண தடைகள் குறையும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கலாம், தொழிலில் தடை விலகலாம், மனதைரியம் அதிகரிக்கலாம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலாம். இந்த கல்கண்டு சாதம் சுவாமிக்கு தலைவாடையில இட்டு, சுவாமிக்கு படையல் இட்டு, சுவாமிக்கு வழிபாடு செய்யுங்க, நினைச்சது கண்டிப்பா நடக்கும். மேஷராசினை தவிர்க்க வேண்டியது கோபத்தில் பேசுவது, பெற்றோரின் மனதை காயப்படுத்தும், குலதெய்வ கோயிலில் நேர்த்தி கடனை தள்ளி போடுவது. நீ மேஷராசியில் இருக்க குலதெய்வ இந்த வருஷம் ஒன்றும் சரியாக வரல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், கஷ்டமாக எவ்வளோ கஷ்டம், நீ எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீ உன் குலதெய்வம் மண்ணை மிதிச்சுட்டு வந்துரு, உனக்கு நல்லதே நடக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சிரமப்படாது, உன்னுடைய குலதெய்வம் உனக்கு காத்து நிற்கும். ஸோ இதை பண்ணிட்டு வா. இதெல்லாம் மிக முக்கியமானது. நேர்த்தி கடனை செலுத்துவது மிக முக்கியமானது, செஞ்சுட்டு வந்துரு. மேஷராசினர் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஏனெனில் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை இன்று வரை உங்களுக்கு உண்மையாகவே ஒலிக்கிறது. ஆண்டுக்கு 2 முறை போயிட்டு வாங்க, ஆண்டுக்கு 1 முறை போயிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வத்தை வணங்கினால் குலம் வளரும், குலம் வளர்ந்தால் வாழ்க்கை வளரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நான் சொன்ன மாதத்தில் போயிட்டு வாங்க, நான் சொன்ன தேதியில், நான் சொன்ன மாதத்தில், நான் சொன்ன நல்ல வளர்பிறையில், நல்ல நாளில் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க.
உங்களுடைய குலம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கை தரமும் வளரும். வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. கல்கண்டு பொங்கல் பண்ணுவீங்க. சுவாமி ஆத்மார்த்தமாக நைவேத்தியம் பண்ணி ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க. தெய்வம் உங்ககிட்ட நின்று பேசும். இதுவரையில் நாம் பார்த்தது குலதெய்வத்திற்கான 12 ராசிகளுக்கான எந்தெந்த மாதத்தில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், என்னென்ன தெய்வமாக இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு அந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கமெண்ட்டில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட்ஸ் பண்ணி, சார் சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நான் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பண்ணலை, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இதற்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். சுபம்.